Today I am going to discuss about a gaseous state full formula. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸோட ஷார்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நான் இந்த வீக்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து வி ஆல்ரெடி நோ, ஒரு சில இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க அந்த ஃபார்முலா ப்ளஸ் அதோடு சேர்த்து இந்த மிஸ்ஸிங் ஃபார்முலாவே இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது ஒன்லி யூஜி லெவலுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் சிஎஸ்சிஆர் அண்ட் கேட் அதுவும் வர்றதுனால ஸோ ஐ இன்க்ளூட் த யூஜி போர்ஷன் ஆஸ் வெல். கேஷியஸ் ஸ்டேட்டில் வேறு என்னென்னலாம் மிஸ்ஸிங்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ லெட்ஸ் begin the session. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லாவில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஐடியல் கேஸ். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ இட் இஸ் அ வேரியபிள் ஆஃப் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இந்த 3 வேரியபிள்ஸை தான் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். இந்த ஏதாச்சும் 2 வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே. 4th வேரியபிளாக. ஸோ இதில் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே. ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ லெஃப்ட் ஓவர் வேரியபிள் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். So upon putting the constant PV equal to constant. Sometimes in books they might have given as a K. So the 2 types of gases இருக்கு when they are in the same container. அப்போ வந்து P1 V1 is equal to P2 V2. ஸோ அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க. 4th வேரியபிளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிராஃபிக்கலி பார்த்தோன்னாக்கா ஸோ when you are having pressure and volumeனா உங்களுக்கு எப்படி வரும். ஸோ பட் வென் யூ ஹாவ் ப்ரெஷர் அண்ட் 1/V இந்த கர்வ் வந்து y = mx மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கு. ஸோ நெக்ஸ்ட் லா வந்து சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ சார்ல்ஸ் லாவில் உங்களுக்கு யார் கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ லெஃப்ட் ஓவர் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது V1/T1 is equal to V2/T2. ஸோ when you have 4 வேரியபிள்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அதில் 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருவாங்க. 4th வேரியபிளை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்லி V and T பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஓகே. கிராஃப் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி தேர்ட் லா, கேல்-லூசாக் லா. ஸோ கேல்-லூசாக் லா வந்து பார்த்திங்கனாக்கா எது கான்ஸ்டண்ட்டாக வைப்பாங்கன்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வைப்பாங்க. ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட். இங்கே ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போது P1/T1 is equal to P2/T2. ஸோ இது வந்து கேல்-லூசாக் லா. ஓகே. அடுத்து வந்து நமக்கு இந்த 3த்தையும் கம்பைன் பண்ண ஈக்குவேஷன் இங்கே எடுத்திங்கனாக்கா அது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் above 3 laws. ஸோ இதில் வந்து PV டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்னும் அவகேட்ரோ லா விட்டுட்டேன், அவகேட்ரோ லா முடிச்சுட்டு தான் ஐடியல் கேஸ் வரும். ஸோ அவகேட்ரோ லாவில் வந்து 2 கான்ஸ்டன்ட் வரும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அண்டு ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட். அப்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அப்போது V/N1 is equal to V2/N2. ஓகே. இப்போ இந்த 1, 2, 3 and 4 இந்த 4த்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா you are going to get the combining 1, 2, 3, 4 gives PV directly proportional to NT. இப்போ PV equal to nRT. ஸோ R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். R equal to 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். R equal to 0.821 liter atmosphere Kelvin inverse mole inverse.
ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த R2 வேல்யூ எழுதியிருக்கேன். நீங்கள் ஈவன் எர்கு வேறு என்னென்னல டார்லெலாம் எப்படி என்ன வேல்யூஸ் இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ கேவ் யூ ஜேர்ல் அண்டு லிட்டர்ஸ். மேக்ஸிமம் இது 2 இது தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் எர்க் அண்டு கேலரிஸில் வரும், டாரில் வரும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஷரோட வேரியஸ் யூனிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக இன்டர் கன்வர்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ 5 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ சிக்ஸ்த்து ஃபார்முலா வந்து டால்டன்ஸ் லா எடுப்போம். டால்டன்ஸ் லா ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ரெண்டுமே இருக்குது. அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ டோட்டல் ப்ரெஷர் வந்து நம்ம எப்படி எழுதுவோன்னா, when you have mixture of gases அந்த ஒரு கேஸ்க்கும் பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கப்போ ஓவரால் மிக்சரோட டோட்டல் ப்ரெஷர் வந்து P1 P2 அதாவது ஸ்மால் p போடணும். பார்ஷியல் ப்ரெஷர்னா ஸ்மால் p. ஸோ இது டோட்டல் ப்ரெஷர், ஸ்மால் pஸ்லாம் வந்து பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ எத்தனை கண்டென்ட் இருக்கோ அத்தனை காம்போனன்ட்ஸ்க்கு. சப்போஸ் when you have 3 components 3 வரைக்கும் அப்லோட் இல்லை, when you have 2 components will stop up to 2. ஓகே, ஸோ ஜென்ரலாக சொல்ல P total equal to sigma I to PI. ஓகே, ஸோ அதே மாதிரி யூ ஹாவ் பார்ஷியல் ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர் தெரியும். பார்ஷியல் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு P total. இது ஒரு ஃபார்முலா. ஸோ when I know the mole fraction and total pressure, அதுலேருந்து நான் partial pressure of that component I can calculate. ஓகே, ஸோ அதையும் நான் இப்போ பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன லா இருக்குது, இது வந்து உங்களுக்கு வாட் யூ ஹாவ் இஸ் இந்த ஃபார்மேட்டில். இப்போ ஐடியல் கேஸ்லேயுமே வந்து ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் இருக்குது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து PV equal to nRT இல்லையா. when you have P1 by T1 P2 V2 by T2, அதாவது ஒரே கேஸை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வால்யூம் அதில் வைக்கிறப்போ யூ கேன் யூஸ் திஸ் ரிலேஷன் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து வாட் யூ ஹாவ் இஸ் த Graham's law of diffusion. ஓகே, அது நிறைய ஃபார்மேட் இருக்குது. யூ வில் கெட் கன்ஃபியூஸ் லைக் எனிதிங். ஸோ அது நீங்கள் இன் டீட்டெயிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டோடு படிங்க. பட் இட் இஸ் வெரி சிம்பிள், லாஜிக் தெரிஞ்சால் போதும், அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, கிரஹம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இதில் வந்து ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. அதுதான் வந்து கிரஹம்ஸ்லாம். அதாவது R இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. ஒரு சிலர் D யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ணாங்க. நான் இப்போதைக்கு டென்சிட்டி D யூஸ் பண்ணுறேன். பட் அகைன் டயமீட்டருக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ரோனே வச்சுக்கிறேன். ஓகே, ரோ மீன்ஸ் டென்சிட்டி. இந்த பிளாக் வாட்டர் பட்டா எழுதாது. ஸோ ஓகே, ரோ. ஓகே, ஸோ R is inversely proportional to 1 by rho. ஸோ இப்போ நமக்கு 2 gases இருக்குது. அதனோட இது கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷனோட ரேஷியோ R1 by R2 is equal to R1ஓடது கீழே ρ1 எழுத போகிறோம், R2ஓடது மேலே எழுத போகிறோம். அப்போ ρ2 by ρ1. இப்போது இது ஒரு ஃபார்ம். ஓகே, நமக்கு தெரியும் R1 by R2 is equal to rho is equal to m by v. ஸோ சேம் வால்யூம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கப்ப நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மாஸ் பை வால்யூம் m2 by v2 டிவைட் பை
m1 by v1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். when v2 is equal to v1 எழுதுகிறப்ப வந்து என்ன ஆகும்னா it will become m2 by m1. அப்போ r1 by r2 வந்து பார்த்தீங்கன்னா அப்போது rate again inversely proportional to square root of the molecular mass. எப்படி டென்சிட்டிக்கு என்ன அதே தான் வந்து மாஸ், ஏன்னா டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இருந்தால் அப்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வேறு என்ன ரிலேஷன்னா, அகெயின் நீங்கள் மாஸ் சேம் மாஸாக இருக்குது டிஃப்ரெண்ட் வால்யூம்னா இந்த ஒரு ஃபார்ம் வரும். ஓகே, அதுக்கடுத்து சப்போஸ் எனக்கு r1 by r2 வந்து ரேட்டுன்னு சொன்னலையா, ரேட்னா இங்கே கேஸஸ்க்கு வந்து வால்யூம் தான் சேஞ்ச் ஆகும். வால்யூம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t1, இது வால்யூம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு t2. ஓகே, இங்கே ரெண்டு கண்டிஷன். ஸோ வால்யூம் ரெண்டும் சேமாக இருக்குது, v1 is equal to v2னா அப்போ r1 by r2 வந்து t2 by t1. அப்போது உங்களுக்கு again r1 was inversely proportional to time. rate வந்து rate of diffusion is inversely proportional to time. ஓகே, ஸோ இதே ரிலேஷனில் நீங்கள் டைம் வந்து ஈக்குவல் t2 ஈக்குவல் டு t1 எடுக்கிறப்போ r1 by r2 is equal to v1 by v2. அப்போது r directly proportional to volume. ஓகே, r directly proportional to volumeனா ஸோ இப்போ இதே ரிலேஷனை இப்போ r1 by r2 ஈக்குவல் டு v1 by v2 தட் இஸ் ஈக்குவல் டு m1 by m2 அந்த ஃபார்மேட்லேருந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், r1 by r2 is equal to m2 by m1. இப்போது அதே மாதிரி r1 by r2 is equal to v1 by v2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ v1 by v2 is equal to root m2 by m1. ஓகே, ஸோ அப்படி இல்லைனா இது இங்கே அகெயின் இதை நீங்கள் r1 வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், r1 by r2 is equal to v1 by v2 into m1 by m2. அப்படி வைக்கிறப்ப இது இந்த பக்கம் கொண்டு போனால் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ r1 by r2 is equal to v2 by v1 into m1 by m2 அப்படின்னு எழுதலாம். இல்லை ப்ரெஷர் வச்சு எழுதுனா ப்ரெஷர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போது இங்கே v2ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை p1 போடணும். ஓகே, இங்கே v1 இருந்துச்சுன்னா அதை நம்ம p2ன்னு போடணும், ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிராஹம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷனில் ஒன்று டைம் கொடுத்துடலாம், இல்லை ரேட் கொடுத்துடலாம், இல்லை வால்யூம் கொடுக்கலாம், மாலிகுலர் மாஸ் கொடுக்கலாம், ப்ரெஷர் கொடுக்கலாம். So in whatever the way they gives, you can use this formula and calculate the given quantity based on the thing. Okay, so next moving on to the Maxwell relation, distribution of velocity. Okay, ஸோ மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீட் வந்து வெலாசிட்டி, அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம ரோ ஆஃப் vx ஒன் டைமென்ஷனுக்கு வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்பொனென்ஷியல் மைனஸ் இ பை கேபிடி. ஏன்னா எனர்ஜியும் கேபிடியும் எனர்ஜி டைமென்ஷன்றதுனால. ஓகே, இங்கே ஈன்றது கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, அண்ட் யூ ஜஸ்ட் இமேஜின் இதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போகிறோம், அது வந்து ஏ இன்ட்டு இ பவர் கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக எம்வி ஸ்கொயர் பை 2 கேபிடின்னு எழுதலாம். இப்போது என்னோடய ஃபங்க்ஷன் வந்து வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கு எம்வி ஸ்கொயர் எக்ஸ் டைமென்ஷனுக்கு. ஸோ இதை நான் வந்து ஏவை வந்து கண்டுபிடிக்கணும். அதை நான் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க, எவாலுவேட் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறப்போ ஏ வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ ரோ ஆஃப் vx ஈக்குவல் டு ஸ்மால் எம் பை 2 பை கேபிடி. இது வந்து ஒரு காமா இன்டெக்ரல், அதனால்
அது பை பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே இது ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்னு வைக்கிறப்ப இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயரை அதை நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப யூ கெட் சம்திங் லைக் பை பை ஏ அதை வந்து இங்கே ரீசப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா இன்டூ அகெயின் சேம் ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகும். இந்த ஏ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. இட்ஸ் mx ஸ்கொயர் பை 2/kbt. ஸோ இதுதான் வந்து ஃபார் 1 டைமென்ஷனுக்கு. சப்போஸ் ஐ ஹாவ் த வெலாசிட்டி இன் 3 dimensions. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஓவரால் வெலாசிட்டி v டோட்டல். சம்டைம் டோட்டல் பண்ண மாட்டேன், வெறும் v மட்டும் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு vx ஸ்கொயர் vy ஸ்கொயர் v ஸ்கொயர் z. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஆகும். ஓகே, வி வெக்டர் டாட் வி வெக்டர் பண்ணுறப்ப யூ கெட் திஸ். இப்போ இந்த மாதிரி இந்த காம்போனன்ட்ஸில் எனக்கு அதுங்க அகைன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இன் 3 டைமென்ஷனுக்கு வேணும். ரோ ஆஃப் விஎக்ஸ் விஒய் சேர்த்து தான் கேபிட்டல் வி டோட்டல்னே வச்சுக்கோங்க, வி டோட்டல். அப்படி வரப்போ இதே ஈக்குவேஷன் எந்த மாதிரி ஆகும்னா இட் வில் பி லைக் 4π இது வந்து சாரி ஆஃப் 1/2. இது 1/2 வரும் இங்கே. ஓகே, ஸோ ஐ வில் ரைட் இட் இன் அ க்ரீன் கலர் ஸோ தட் யூ வில் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இது வந்து பவர் 1/2. இப்போது 3 டைமென்ஷனுக்கு வி டோட்டல் வந்து டோட்டல் m/2/kbt பவர் 3/2 velocity total square into again the function e power velocity total divided by 2kbt. ஸோ இதுதான் வந்து given distribution function. இதில் இருந்து தான் நமக்கு 3 types of velocities வந்து வரும். என்னென்ன வெலாசிட்டினா வந்து root mean square velocity, average velocity and most probable velocity. So first வந்து what we are going to write is the v root mean square velocity. v RMS வந்து அதனோட ஃபார்ம் வந்து √3RT by m, where m is the molecular mass, r is the gas constant, t is the given temperature. Okay, so v most probable velocity வந்து 8RT by pi m. ஓகே, சாரி 2RT by இது வந்து அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு பை வரும். ஓகே, ஆவரேஜ்னால் பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து வி மோஸ்ட் ப்ராபபிளுக்கு வந்து 2RT by m. ஓகே, மோஸ்ட் ப்ராபபிளுக்கு 2RT by m. இப்போ இதனோட ரேஷியோ வந்து கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ரேஷியோ எடுக்கிறப்போ இதுக்கு லைக் ஃபஸ்ட்டு வி ஆர்எம்எஸ் வி ஆவரேஜ் வி எம்பி. நீங்கள் இதுக்கு ஃபேக்டர் எது டிஃபர் ஆகுதுன்னா இதுக்கு √3, இதுக்கு √2, இதுக்கு இதுக்கு ஆவரேஜுக்கு வந்து √8/5, இது வந்து √2. ஸோ √3யோட வேல்யூ 1.732, √8/8ஓட வேல்யூ 8/5ஓட வேல்யூ 595, √2ஓட வேல்யூ 1.414. ஸோ இதில் நான் 2 டைப் ஆஃப் ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் வந்து இது தான். அப்போ இதை வந்து இந்த இருக்க நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ இது வந்து 1.224, இது வந்து 1.128, இது 1ன்னு வரும். ஸோ இந்த ஆர்டரில் கேட்டாங்கன்னா ஓகே. சப்போஸ் இருக்கிறதுலே நீங்கள் லார்ஜஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறது, இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணது இதுக்கு 1 வரும். ஸோ இதுக்கு 0.0921, இதுக்கு 0.921, 0.816 அப்படின்னு வரும். ஸோ ரேஷியோ வச்சும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா கொலிஷன் வந்து வருது. ஒரு கேஸ் மாலிகுல் இன்னொரு கேஸ் மாலிகுல் ஒன்று கொலைட் ஆகுறப்போ என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டேர்ம்லாம் வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் வி ஹாவ் இஸ் த collision diameter.
இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு தான். இட் இஸ் த ஒரு 2 கேஸ் மாலிக்யூல் ஒன்றோட ஒன்று அப்ரோச் ஆகிக்குது, க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த அப்ரோச் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் இது பேர் கொலிஷன் டயாமீட்டர். ஓகே, it is the distance between the 2 centers of the molecule at the point of their closest approach is the collision diameter D. Same type of molecule na D னு எடுப்போம். when you have different type of molecule na இதனோடது D1 இதனோடது D2 னு எடுத்தீங்கன்னா அப்போ D average எடுக்கணும். அது வந்து D1 plus D2 by 2. ஓகே, அப்போ D averageம் அது வந்து collision diameter for the different type of molecules. ஓகே, ஸோ அப்போது D ஆவரேஜ் வந்து நம்ம வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த மாலிகுல் ஃபீல் பண்ணுற இந்த எஃபெக்டிவ் வால்யூம் வந்து இந்த டயாமீட்டரை பேஸ் பண்ணி தான் ஒரு டாட்டட் லைன் போடுவாங்க நமக்கு வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் வரப்போ. அப்போது எஃபெக்டிவ் வால்யூம் ஒரு டேர்ம். எஃபெக்டிவ் வால்யூம் இஸ் இந்த ஸ்பியருக்கு எஃபெக்டிவ் வால்யூம் இதுதான் வந்து ரேடியஸ். அப்போ 4π3 πd3 அதுதான் வந்து எஃபெக்டிவ் வால்யூம். நெக்ஸ்ட் வந்து கொலிஷன் கிராஸ் செக்ஷன். அது வந்து நத்திங் பட் ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா ஏரியா வந்து πr². அப்போது இந்த இமேஜினரி ஸ்பியரோட அந்த கொலிஷன் கிராஸ் செக்ஷன் வந்து அதனோட ஜஸ்ட் ஏரியா தான். ஸோ அப்போ தட் இஸ் நத்திங் பட் πd². இதுக்கு வந்து நம்ம சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா = πd². ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து collision number. collision வந்து how many number of molecules are colliding per unit time. ஓகே, அது வந்து collision number. simply Z1 ன்னு சொல்லுவோம். that is equal to √2 πd² v average velocity. இல்லைனா நம்ம சம்டைம்ஸ் உங்களுக்கு இது இப்படி கொடுத்துருவாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டியோட இன்னொரு ஃபார்ம் வந்து v. ஓகே, இன்ட்டு நம்பர் டென்சிட்டி, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம்னா வந்து அது வேறு டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி. நம்பர் டென்சிட்டினா டோட்டல் நம்பர்ஸ் டிவைடட் பை வால்யூம் வரப்போ யூ ஹாவ் த நம்பர் டென்சிட்டி. இங்கே ரோ என்றது நான் மேபி சப்ஸ்கிரிப்டில் என்னன்னு போட்டுறேன், அது வந்து நம்பர் டென்சிட்டி. ஸோ இந்த கொலிஷன் நம்பர் வந்து when the number of molecules colliding per unit time per unit volume தான் collision frequency. collision frequency for same type of moleculesக்கு Z1 சொல்லுவோம். அது என்னென்னா இது ஒரு மாலிக்யூலுக்குன்னா இப்போ 2 மாலிக்யூல் கொள்ளையர் ஆகிறப்ப இது 1/2 ஆகிடும். இந்த கொலிஷன் நம்பர் இன்ட்டு 1/2 √πd² இன்ட்டு v average velocity. ஓகே, இன்ட்டு ரோ ஆஃப் 1 molecule அண்ட் ரோ ஆஃப் அனதர் மாலிகுலால் ρ² வந்து வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேம் டைப் ஆஃப் மாலிகுல். when you have different type of molecules 1 2 or 2 1 அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1/2 √2 πd average velocity average ρ1 into ρ2. ஓகே, ஸோ D ஆவரேஜ்க்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன், D1 + D2/2. ஓகே, ஸோ இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் வந்து ரோ வந்து P/kT ப்ரெஷர் டிவைடட் பை கேடின்ற ஃபார்முலா வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ரோவை ரீப்ளேஸ் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்லையும் நீங்கள் இதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து இதில் என்ன இருக்குன்னா வந்து மீன் ஃப்ரீ பாத். ஸோ மீன் ஃப்ரீ பாத் வந்து ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கிவன் கேஸ் மாலிகுல் பிட்வீன் த 2 successive collision. மீன் ஃப்ரீ பாத். ஸோ பிளாக்ல இங்கு தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் lambda = v average velocity divided by Z1 collision cross section. ஸோ இப்போது lambda v collision cross section வந்து இங்கே இருக்குது √2 πd² இன்ட்டு சேம் டைப் ஆஃப் மாலிகுலை மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறேன் டிவைடட் பை ரோ. ஸோ வி கேன்சல் அவுட் ஆகிட்டு மீன் ஃப்ரீ பாத் வந்து 1/√2 πd² இன்ட்டு ரோன்னு வரும். ரோக்கு பதிலாக P/kBT நீங்கள் போட்டிங்கனாக்கா அப்போ கேடி வந்து மேலே போயிட்டு kBT/√2 πd² ப்ரெஷர்
இங்கே போட்டது டென்சிட்டி, இங்கே போட்டிருக்கிறது ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் கொடுத்தாலும் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அந்த collision diameter கொடுத்தா you can calculate the mean free path. ஓகே, ஸோ இங்கே ஒரு பார்ட் முடியுது. ஸோ அப் டு லைக் இது வந்து ஃபுல்லாக ஐடியல் கேஸ் பேஸ் பண்ணி அடுத்து we are moving on to the ரியல் கேஸில் ஒரு சில ஃபியூ ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்ன்ட்டு. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்னால் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் வச்சு நம்ம அதை டிஃபைன் பண்ணுறது. ஸோ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். தட் இஸ் இசட் ஈக்குவல் டு பிவி பை என்ஆர்டி. ஸோ ஃபார் ஐடியல் கேஸ்க்கு என்ன ஆகும், இசட் ஈக்குவல் டு 1 இருக்கு, ஏன்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்றதுனால. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 1னா வந்து அது ஐடியல் கேஸ். சப்போஸ் இசட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1னா அது வந்து ரியல் கேஸஸ். ஸோ அப்போ அது வந்து டீவியேஷன்ஸ் காட்டும். அப்போ கிராஃபில் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா இது வந்து இசட் ஈக்குவல் டு 1ன்ற லைன்னா, இப்படி போச்சுன்னா அது நெகட்டிவ் டீவியேஷன், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போது ரியல் கேஸஸ் வந்து தே வில் ஷோ த டீவியேஷன். இப்போ எந்தெந்த கேஸ் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் மட்டும் காட்டுது, எந்தெந்த கேஸஸ் நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் மட்டும் காட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் எழுதுகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்துக்கு மட்டும் பாசிட்டிவ் டீவியேஷன் இருக்கும். அது இப்போ நைட்ரஜன் அதுக்கப்புறம் CH4லாம் நெகட்டிவ் காமிச்சிட்டு அப்புறம் பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து காட்டும். ஓகே, ஸோ அந்த கிராஃப் ஒரு தடவை நீங்கள் புக்கில் நல்லா பார்த்துக்கோங்க, இல்லை யூ கேன் ஈவன் சர்ச் இந்த கூகுள். ஸோ அது வந்து எந்த கிராஃப்க்கு மோஸ்ட் டீவியேஷன் இருக்குது அந்தமாரி பேஸ்டு கொஷின். இப்போ ஃபார்முலா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, கிராஃப் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. யூ கேன் ட்ரை தட் கிராஃப்ஸ் அண்டு யூ கேன் இம்பார்ட் இன் யுவர் short notes. Okay, next moving on to the real gas equationல வேறு என்ன வரும்னா வந்து வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன். நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அது வந்து P + AN² பை V² V - NB = NRT. இங்கே அந்த வாண்டர் வால்ஸ் AB கான்ஸ்டன்ஸ், இதனோட யூனிட் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்போ இந்த வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணோன்னா, கண்டிஷன் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை T லோ Pன்னு வச்சுக்கோங்க. ஹை T லோ P, அதாவது ஹை டெம்பரேச்சர்லேயும் லோ ப்ரெஷர்லேயும் நம்ம இந்த AN² V² டேர்மை இக்னோர் பண்ணிவிடுவோம். NB டேர்மை இக்னோர் பண்ணுறப்ப PV = NRT மாதிரி அது பிஹேவ் பண்ணும். ஓகே, இப்போது இந்த கண்டிஷனில் வந்து ரியல் கேஸ் behave as a ideal gas. ஓகே, ஸோ கண்டிஷன் கேட்பாங்க ஹை டெம்பரேச்சர் அண்டு லோ ப்ரெஷரில். ஸோ இதே ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணது தான் வந்து டயட்ரிஸ் ஈக்குவேஷன். ஸோ அது வந்து என்னென்னா, பெர்த்திலாட் ஈக்குவேஷன், சாரி பெர்த்திலாட்டோட ஈக்குவேஷன். இங்கே TV², இங்கே V² இருக்குது. இதே ஈக்குவேஷன் P + AN² பை TV² டெம்பரேச்சர் இன்ட்டு V - NB இன்ட்டு NRT. இது லைக் நம்ம வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் த ஐடியலுக்கு இது ஒரு மாடல் ஈக்குவேஷன். அதுவே பெர்த்திலாட் ஒரு மாடல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து கேமர்லிங் அண்ட் ஓர்னிங்ஸோட ஈக்குவேஷன் தான் வந்து விரியல் ஈக்குவேஷன். விரியல் ஈக்குவேஷன் வந்து பவர் சீரிஸ் மாதிரி. இது வந்து PV = 1 mole of gas RT into 1 + BP + CP² + DP³ பவர் சீரிஸ் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை BCDலாம் வந்து அண்ட் ஸோ ஆனில் வேரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, ஸோ when it is a 1 it will be approximated as a ideal gas equation. when the pressure வந்து very very lowனா we ignore the higher order terms. அப்போ வந்து PV = RT அப்படின்னு சொல்லிட்டு the varial equation will become. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயில்ஸ் டெம்பரேச்சர். பாயில்ஸ் டெம்பரேச்சர் வந்து என்னென்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் AB கான்ஸ்டன்ஸ் தான், வாண்டர் வால்ஸ் AB கான்ஸ்டன்ஸ் தான்.
இங்கே பெர்த்திலாட்டில் இருக்கிறது பெர்த்திலாட்டோட ஏபி கான்ஸ்டன்ஸ், வாண்டர்வால்ஸ் இருக்காக அது வாண்டர்வால்ஸ் ஏபி கான்ஸ்டன்ஸ். பாயில்ஸ் வந்து யூஸ் த வாண்டர்வால்ஸோட தான். ஓகே, அப்போது டிபி இஸ் ஈக்குவல் டு A/BR. அதுதான் வந்து பாயில்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, அடுத்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ்லாம் வருது. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TC இஸ் ஈக்குவல் டு 8A/27. இதுவுமே பேஸ்ட் ஆன் 27B. PC ஈக்குவல் டு 8A/27B². VC ஈக்குவல் டு 3B. இப்போ PCVC/TC நீங்கள் போடுறப்ப என்ன வரும்? 8A/27B² இன்ட்டு 3B டிவைட் பை TCனா 27B/8A. 8A கேன்சல் ஆகி 27 ஒரு B. ஓகே, ஸோ உங்களுக்கு ரேஷியோ வந்து சம்திங் லைக் 3/8 மட்டும் வரும். எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இந்த ஒரு 3 இந்த ஒரு 8, அது வந்து 3/8 மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் கோஎஃபிஷியன்ட். அடுத்து லா ஆஃப் கரஸ்பாண்டிங் ஸ்டேட்ஸ் வந்து ரெடியூஸ்டு ப்ரெஷர், ரெடியூஸ்டு வால்யூம் அண்ட் ரெடியூஸ்டு டெம்பரேச்சர். ஸோ இந்த திடீர்னு ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மோடைனமிக்ஸ் தீட்டான்ற டெம்பரேச்சருக்கு பதிலாக தீட்டான்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா டெம்பரேச்சர் டிவைடட் பை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ அப்புறம் ப்ரெஷருக்கு பை அண்ட் வால்யூம்க்கு வந்து 5 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெடியூஸ். ஸோ அது லா ஆஃப் கரஸ்பாண்டிங் ஸ்டேட்ஸு. லா ஆஃப் கரஸ்பாண்டிங் ஸ்டேட்ஸில் ரெடியூஸ்டு ஃபஸ்ட்டு வந்து வாட் யூ ஹாவ் இஸ் தி reduced pressure. Pi is equal to P by critical pressure. அதே மாதிரி reduced temperature is phi theta T by Tc. அதே reduced volume phi is equal to V by Vc. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க 3/5² மேபி வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி -1 = 8 தீட்டா. ஓகே, இது வந்து ஒரு ரிலேஷன். ஸோ ஃபைனலாக வந்து ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட், அது ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸில் போட்டேன். μJT = dT/dP at constant enthalpy. So it is equal to 0 for the ideal gas, greater than 1 for the real gas. Okay, maybe it can show the positive deviation, negative deviation based on நீங்கள் என்ன மாதிரி அதேமாரி inversion temperature வரும். Inversion temperature is when the μJT changes the sign, the temperature above which or below which μJT இந்த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அந்த சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் தான் வந்து யூ கேன் கால் இட் அஸ் அ இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்த எல்லா ஃபார்முலாஸும். ஐ டிடன்ட் டீல் வித் டிரான்ஸ்போர்ட் தியரி அண்டு டிரான்ஸ்போர்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அது இன்னும் ரொம்ப ஹையர் ஆர்டராக இருக்கும்ன்ட்டு அது தனியாக இர்ரிவர்சிபிள் தெர்மோடைனமிக்ஸ் கூட வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ரெஃபர் பண்ண ஃபார்முலாஸ். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.